துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகம் முழுவதும் மிக கனமழை பெய்யும் என்று இந்தியன் மெட்ரியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் IMD கணித்துள்ளது. கடந்த 24 ஹவர்ஸில் 24 மணி நேரத்தில் காலை 7:30 மணி நிலவரப்படி பல மாவட்டங்களில் இதுவரை மழை பதிவாகவில்லை. சராசரியாக சென்னையில் 3.60 சென்டிமீட்டர்ஸும், தென் சென்னையில் சராசரியாக 5.5 சென்டிமீட்டர்ஸும், பெருங்குடியில் கொஞ்சம் அதிகமாக 7.35 சென்டிமீட்டர்ஸ் மழையும் பெய்திருக்கிறது. அதேபோல் செங்கல்பட்டில் 1.06 சென்டிமீட்டர்ஸ் மழையும், திருவள்ளூரில் 0.6 சென்டிமீட்டர்ஸும், காஞ்சிபுரத்தில் 0.5 சென்டிமீட்டர்ஸ் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் மிதமான மழை பெய்திருக்கின்றது. நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய கட்டளையின்படி இன்று GCCயில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மையத்தினை நாங்கள் ஆய்வு செய்திருக்கின்றோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய நிலை மற்றும் கேட்டறிந்தோம். 1194 மோட்டார் பம்புகள், 158 சூப்பர் சக்கர் இயந்திரங்கள், 524 ஜெட் ரோடிங் இயந்திரங்களும் தயாராக உள்ளன. இது அக்டோபர் மாதத்தில் இருந்ததை விட, அப்போ பெய்த மழையை விட இப்போ 21% இதை அதிகமாக்கி இருக்கின்றோம். அதுபோல அந்த அக்டோபர் மழை அனுபவத்தின் அடிப்படையில், கண்காணிப்பு அதிகாரிகள் அறிக்கையின் அடிப்படையில் கூடுதல் மோட்டார்களை மொபைலைஸ் செய்திருக்கின்றோம். GCC சார்பில் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. 120 உணவு தயாரிப்பு மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. கடந்த அக்டோபர் மாதம் 98 ஆக இருந்தது. அதையும் உயர்த்தி இருக்கின்றோம். நிவாரண மையங்கள் 120 உணவு தயாரிப்பு மையங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. சென்னையில் உள்ள 22 சுரங்கப்பாதைகளில் கணேசபுரம் சுரங்கப்பாதை தவிர மற்ற 21 சுரங்கப்பாதைகளும் வழக்கமான போக்குவரத்து போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதை மட்டும் அதுவும் ரயில்வே மேம்பாலம் பணி மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதற்காக தான் அது மூடி வைக்கப்பட்டிருக்கு. காலை 9:30 மணி வரை எந்த பகுதியிலும் பெருசாக தண்ணீர் தேங்கவில்லை. இருப்பினும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர், GCC டீம், அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர், துணை மேயர், இப்படி அனைவரும் களத்தில் இருக்கின்றோம். மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த அனைத்து விரைவான நடவடிக்கைகளையும் கண்டிப்பாக எடுப்போம். மக்களும் பத்திரிகை நிறுவனங்களும் ஊடகங்களும் எங்களோட ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த ஒர்க் எப்படி இருக்கு? ஏன்னா லாஸ்ட் டைம் வெறும் சவாலா இருந்தது இப்போ அந்த 3 கெனால் பொறுத்த வரைக்கும் 5 ஃப்ளோட் போட்டு டீப்பாக எங்கே கன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட், டிஸ்போசல் பாயிண்ட்ஸில் தேவையான சகடு மண்ணை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். ஒர்க்கு போயிட்டே தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக அதில் பெருமளவு உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோ இப்போ ரெகுலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஒர்க்கு கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்கும். பணி நடந்துகிட்டே இருக்கு. இது மூணுமே ஒர்க் கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் போயிட்டே தான் இருக்கு. ப்ராக்ரஸ் தான். அந்த குறிப்பிட்ட கால உத்தரவாதம் கொடுத்திருக்கோம். இப்போ அடுத்த மழை ஒரு 4 நாளைக்கு எச்சரிக்கை இருக்கு. இன்னும் அந்த 3 பிரதான கால்வாய்கள்ல தூர்வார பணி, சீரமைப்பு பணி நிறைவு பெறல. ஒர்க் போயிட்டு இருக்குங்க. கண்டிப்பா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிடும். சார், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னையில நடவடிக்கை எடுத்துக்கோ நல்லா வச்சிருக்கோம். இப்போ மற்ற மாவட்டங்கள் எந்தெந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்காங்க? 2 நாள் முன்பு திருச்சி, மதுரை, தஞ்சாவூர் இங்கெல்லாம் மழை பெய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இப்போ இதுக்கு அடுத்தது இதுக்கு போயிட்டு இருக்கேன். இந்த எழிலகம் அந்த சென்டருக்கு போறேன். அங்கே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்துட்டு நான் சொல்றேன். இப்போதைக்கு சென்னை மட்டும்தான், சென்னை, காஞ்சிபுரம் இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மாவட்டங்கள் மட்டும்தான் அதிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களில் இன்னும் நியூஸ் வரல. பெருசாக ஒன்றும் வரலைங்க. சோசியல் மீடியாவில் அவங்க போடுறாங்க, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கப்படுது. பெரிய அளவில் கால் கம்ப்ளைண்ட் சென்னை குடிநீர் மொத்தம் 22,000 பேர் மொத்த ஒர்க் ஃபோர்ஸ், GCCயோட ஒர்க் ஃபோர்ஸ் டயர்ல இருக்கிறோம் கம்ப்ளீட்டாக.
சென்னை குடியிருக்கக்கூடிய ஏரியில வந்து பாதியில தான் சார் தண்ணி இருக்கு. இப்ப வந்துட்டு ஆனா வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் மழைநீர் சேகரிப்பு கடையில நியூஸ் வருது ஒரு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா அதை வந்து தண்ணியை அப்புறப்படுத்த பாக்குறாங்க ஒழிஞ்சு இந்த மழைநீர் சேகரிக்கும் பணி எந்த அளவுக்கு இருக்கு? ஆக்சுவலாக கடந்த 13 டிஎம்சி வந்து நமக்கு மொத்த கெப்பாசிட்டி டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் பாடி சேர்த்து அதில் இப்போ 6 டிஎம்சி தண்ணி இப்போ அவ்வளோ இருக்கு. இதே டைமில் கடந்த ஆண்டு இதே டைமில் 9.3 டிஎம்சி இருக்கு. ஸோ இன்னும் மழை அதிகமாக நமக்கு தேவை இருக்கு. ஸோ இன்னும் வர காலத்தில் இன்னும் கேட்ச்மெண்ட்ல மழை பெஞ்சாதான் வந்து எல்லா வாட்டர் பாடியும் ஃபில் ஆகும்போது ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ வராமல் இருக்கும். மழைநீர் சேகரிப்புக்கு என்ன பண்ணிருக்கோம் சென்னையை பொறுத்த வரைக்கும்? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா தண்ணி அவுட் பண்ணும்போது எல்லாமே வீணா கடல்ல போகும். எல்லா கட்டிடங்களுக்கும் மழைநீர் சேகரிப்பு இது கண்டிப்பா இருக்க வேண்டும் அறிவுறுத்தல் பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணும்போதே சொல்லியிருக்கோம். எல்லாமே கண்டிப்பா திரும்ப ஒரு எல்லா ஏரிகளிலும் இந்த ஏரி லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா நிறைய கிணறுகள் எல்லாம் தூர்வாரி இங்க சென்னை மாநகராட்சியில பண்ணிருந்தோம். புதுவிதமா வந்து பண்ணலாம்ல அந்த இருக்க மாதிரி குளம் வெட்டி இருக்கிறோம். 5 குளம் அது குளம் அங்க கட்டப்பட்டிருக்குது, பயன்பாட்டுக்கு வரப்போகுது. கூடுதலா மழை பெஞ்சா எந்த அளவுக்கு மழை கண்டிப்பா கை ஜோனல் மானிட்டரிங் ஆபீசர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஜோன்ஸ்க்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. பட் இந்த மழை டைம்ல உங்களை ஆன் ஃபீல்ட்ல பார்க்க முடியும். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. பட்டணமக்கள் லூப் ரோட்ல நேற்று நைட்ல இருந்து பவர் கட்டுன்னு அங்க மக்கள் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. பட்டணமக்கள் லூப் ரோட்ல அப்படியா பவர் கட்டுல நேற்று நைட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க. பவர் கட்டு செக் பண்றோம். அடிஷனல் ஆபீசர்ஸ் மானிட்டரிங் ஆபீசர்ஸ் அப்பாயின்ட் பண்ண சான்ஸ் இருக்கா? நீட் இருக்கா? இல்ல இப்போதைக்கு போன வாட்டி அப்பாயின்ட் பண்ண ஆபீசர்ஸ் திருப்பி அதே நோடல் ஆபீசர்ஸ் தான் போட போறோம். மழை எந்த அளவுக்கு அதிகமா இருக்கிறது பொறுத்து கூடுதல் முதலமைச்சருடைய உத்தரவின் பேர்ல கூடுதல் ஆபீசர் நியமிக்கப்படுவாங்க.